பேசுறான் பாலிடிக்ஸ். நேற்று தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில் நீலம் பண்பாட்டு மையம் புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அவர்களின் தலைமையில் பிரம்மாண்டமாக மாபெரும் பேரணியாகவும் கண்டன ஆர்ப்பாட்டமாகவும் நடைபெற்றது. அதை ஒட்டி தான் நாம் இந்த காணொலியை பதிவிடுகிறோம். அவர் என்ன பேசியிருக்கிறார், இதில் திரும்ப அவர்களை விமர்சித்தாரா போன்ற விஷயங்களை நாம் பேச இருக்கிறோம். இது குறிப்பாக பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்றால் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலைக்கு நீதி வேண்டும் என்ற இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமும் நோக்கமும். நேற்று அவர் பேசியதில் பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். என்னவென்றால், இங்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டமோ அல்லது அண்ணனுடைய படுகொலையில் இறந்த அன்று முதல் அண்ணன் இறுதி ஊர்வலம் வரைக்கும், இறுதி நிகழ்வு வரைக்கும் கலந்து கொண்டவர்கள் முற்போக்காளர்களும் முற்போக்கு சிந்தனைவாதிகளும் சாதி மதமற்று அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த ஒன்று கூடிய மக்கள் அனைவரும் நிச்சயமாக உண்மையான குற்றவாளிகள் யார் என்று தெரியும் வரை விடமாட்டோம், ஓயமாட்டோம் என்ற அறைகூவலையும் விடுத்திருக்கிறார். இது திமுக அரசுக்கு விடப்பட்ட எச்சரிக்கையாக தான் என்று கூறியிருக்கிறார். நாமும் அதை அப்படித்தான் பார்க்கிறோம். திமுக அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு இது மிகப்பெரிய சவால். இந்த சவாலை திமுக அரசு, திராவிட மாடல் அரசு எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்றுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உண்மை குற்றவாளிகளை கண்டறிவார்கள் என்று நம்புகிறோம் என்றும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் நம்புகிறோம் என்ற வார்த்தையை ரஞ்சித் மட்டும் அல்லாமல் தலைவர் திருமா போன்று இன்னும் ஏனைய தலைவர்கள் இதை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நிதர்சனமான உண்மையாகவே இந்த திமுக அரசு, திராவிட மாடல் அரசு எளிய மக்கள் பின்னால் இருக்கும் என்றால் இங்கு யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மக்கள் பின்னால் இருக்க வேண்டும். யார் பெண்கள் பாதிக்கப்பட்டால் பெண்கள் பக்கம் நிற்க வேண்டும். எளியவர்கள் பாதிக்கப்பட்டால் எளியவர்கள் பக்கம் நிற்க வேண்டும். யாரெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்களோ, அப்படி நாம் கூறும்போது ஒரு சில உதாரணங்களை கூற வேண்டிய சூழலில் இருக்கிறோம். என்னவென்றால், பணபலம் படைத்தவர்கள் பணம் அற்ற அல்லது ஏழ்வரியில் இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்குகிறார்கள் என்றால் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுப்பதுதான் சமூக நீதி. ஆண்கள் பெண்களை ஒடுக்கினால் பெண்களுக்கு எதிராக ஆண்கள் நின்று போராட வேண்டும், ஆண்களை எதிர்க்க வேண்டும். அதுதான் சமூக நீதி. ஒரு வலியவன் எளியவனை எட்டி மிதிக்கும் போது அந்த எளியவன் பக்கம் நின்று குரல் கொடுக்க வேண்டும், விழுந்த எளியவனை கைப்பிடித்து தூக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில், சமூக நீதி என்று கூறக்கூடிய இந்த ஆட்சியில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் ஏனைய தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாகவும் தலைவர்களுடைய கோரிக்கையாகவும் பல அமைப்புகளுடைய கோரிக்கையாகவும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தலித்திய அமைப்புகளுடைய கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கிறது. இன்னும் தலித் விடுதலையை எப்படி வென்றெடுக்கப் போகிறோம், தலித்துகளுக்கு விடுதலை இங்கு பெரிய அளவில் இல்லை என்பதை உணர்த்துகிறது. தலித்துகள் விடுதலை பற்றி பேசினால் அல்லது தலித்துகளுடைய உரிமை பற்றி பேசினால், தலித்துகளுடைய அடக்குமுறைக்கு எதிராக திமிர் எழுந்தால் அதை ரவுடியாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அப்படி சித்தரிக்கப்படுவது என்னவென்றால், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பிறகு முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது பல ஊடகவியலாளர்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அவருக்கு இரண்டு முகம் இருக்கிறது, அவர் கேங்ஸ்டார், அப்படியெல்லாம் அவரை முத்திரை குத்துகிறார்கள். அவர் ரவுடி போன்று, அவர் உள்ளபடியே ரவுடி அல்ல, எளிய மக்களுக்கானவர் என்ற சான்றை அவருடைய இறப்பிலிருந்து இன்று வரைக்கும் வெகுஜன மக்கள் தன்னிச்சையாக தன்னுடைய உழைப்பில் வந்த வருமானத்தை வைத்து ஆர்ப்பாட்டங்களாகவும் போராட்டங்களாகவும் நோட்டீஸ் வடிவிலையும் தன்னால் எந்தெந்த வழியில் பதிவிட முடியுமோ அத்தனை திசைகளிலிருந்தும் அத்தனை நிலைப்பாட்டிலிருந்தும் பதிவிடுகிறார்கள். அண்ணன் எந்த விதத்திலையும் எந்த நேரத்திலையும் அவர் கேங்ஸ்டர் கிடையாது, ரவுடி கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் இங்கு இந்த பொது சமூகத்திற்கு கூற வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய வலியாக இருக்கிறது, மனவேதனையாக இருக்கிறது.
இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதிக்கான தலைவர் பௌத்தத்தை, அம்பேத்கரை தூக்கி பிடித்து பௌத்த கொள்கையை, பௌத்த நெறிமுறையை இந்த மக்களுக்கு வலியுறுத்திய தலைவரை நீங்கள் ரவுடியாக சித்தரித்தால் அல்லது அவர் கேங்ஸ்டர் என்று சித்தரித்தால், அவர் இருக்கும்போது இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பங்கை நீங்கள் குறை சொல்லுவீர்கள். ஆனால் அல்லது அவருடைய உழைப்பை இங்கு மடைமாற்றும் வேலையை பல்வேறு ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய கயவர்களும், இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில கயவர்களும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய, இழுக்கு செய்யக்கூடிய செயலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் பகுஜன்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. வெகுஜனமாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவரை விரும்புகிற மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது என்ற அண்ணன் ரஞ்சித் அவர்கள் பேசியதிலிருந்து நாம் உணர முடிகிறது. அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் என்பதைதான் நாம் இப்போது பின் வரும் நினைவுகளை பார்க்கிறோம். அவர் நான் யாருக்கும் பயப்பட வேண்டாம், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதே, நாங்கள் இந்த சமூகத்திற்கானவர்கள், உழைக்கும் மக்கள், நாங்கள் எங்களுடைய உழைப்பை ஒரு நாள் நிறுத்திவிட்டால் இந்த சமூகத்தில் எந்த ஒரு செயல்பாடும் நடக்காது, அல்லது ஒரு வாரம் நாங்கள் நிறுத்திவிட்டால் இங்கு நீங்கள் எந்த ஒரு செயல் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை தான் இது உணர்த்துகிறது. அதே சமயம் ஆமனன் ரவுடி என்று சித்தரிப்பவர்கள் யார் என்று ரஞ்சித் அவர்கள் கூறுகிறார் என்றால், பிஜேபி காரர்கள் தான் முதலில் வலைதளங்களில் எழுதியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து டிஎம்கே ஐடி விங், திராவிட மாடல் ஐடி விங் இங்கு அதை திசை திருப்பக்கூடிய வேலையை செய்கிறது. ஏன் அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரில் நின்று களமாடுவார் அல்லது வருகாலங்களில் 2026 அவரை தோற்கடிக்கும் நிலையில் கொளத்தூரிலே அவர் நின்று வெற்றி பெறுவார் என்ற ஐயமா என்று கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், முற்போக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறப்பை கொச்சப்படுத்தக்கூடியவர்கள் அல்லது அவரை கேங்ஸ்டர், ரவுடி என்று முத்திர குத்தக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் எந்த விதத்திலையும் எளிய மக்கள் பின்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள் பின்னால் சாதி மதமற்று, இன மொழியற்று மனிதத்தை போற்றக்கூடியவர், மனிதர்களுக்காக குரல் எழுப்பி மனிதத்தை மட்டுமே நேசிக்கக்கூடியவர். அவருக்கு இப்படி ஒரு இழுக்கு செய்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ரஞ்சித் அவர்கள் வலியுறுத்தி சிறப்பாக செயல்படுகிறார். அப்படி ரஞ்சித் அவர்கள் கூறும்போது இன்னொரு விஷயத்தையும் கூறுகிறார். நாங்கள் அமைதியான வழியில், அறவழியில், சட்ட ரீதியாக பாபா சாஹிப் புரட்சியாளர் அவர்கள் கொடுத்த சட்ட வழியில் இந்த சட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். சட்ட ரீதியாக தான் நாங்கள் அணுகுவோம். நாங்கள் வன்முறையாளர்கள் அல்ல. நாங்கள் இங்கு சமூக நீதியை பேசக்கூடியவர்கள், இந்த சமூகத்தோடு இணக்கமாக வாழக்கூடியவர்கள் என்று கூறியிருக்கிறார். அது நிதர்சனமான உண்மை. அண்ணன் இறப்பிலிருந்து இன்று வரைக்கும் சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பேரணிகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு இரங்கல் செய்தியாகவும் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கேயும் சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காமல் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்றால், நாங்கள் எந்த விதத்திலையும் ரவுடிகள் அல்ல, வன்முறையாளர்கள் அல்ல. அறிவாசான் கௌதம புத்தர் வழியில் கௌதமனை பின்பற்றி, புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றி நாங்கள் செயல்படுகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இது உண்மைதான் என்று அதை நிரூபிக்கும் வகையில்தான் தற்பொழுது அவர்கள் செயல்படுகின்ற, அவர்கள் நடத்துகின்ற போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நமக்கு காட்டுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், காவல்துறையும் நாங்கள் நம்புகிறோம், தமிழ்நாடு அரசையும் நம்புகிறோம். இந்த வழக்கில் அப்படி காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அண்ணனுடைய இறப்பை எங்குவாது திசை மாற்றி, திசை வழியை திருப்பி இந்த வழக்கை சரியாக விசாரிக்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டமோ அல்லது எங்களுடைய நடவடிக்கைகளோ வேறு விதமாக மாறும் என்றும் எச்சரித்திருக்கிறார். இது காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரஞ்சித் அவர்களால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக தான் இது எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் என்ன செய்ய போகிறது என்று காலங்கள் தான் பதில் சொல்லும். அதை கடந்து
அவர் கூற இருப்பதில் எங்கள் குணம் மாறும், எங்கள் குணம் மாறாமல் நடந்து கொள்ள வேண்டியது காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் தான் என்று எச்சரித்திருக்கிறார். இந்த எச்சரிக்கை குணம் மாறாமல் நடப்பதற்கு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் செயல்படுமா என்று பல்வேறு மக்களுடைய பல்வேறு சிந்தனையாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாமும் இதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு விஷயத்தை ஆழமாக குறிப்பிட்டு கூறுகிறார். என்னவென்றால், இங்கு இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது வார்டு நம்பர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் தனி தொகுதி என்று ஒரு இடஒதுக்கீடு இருக்கிறதே. அந்த இடஒதுக்கீட்டின் மூலம்தான் நீங்கள் வெற்றி பெற்று மேயராகவும் அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் கவுன்சிலராகவும் தலைவராகவும் இன்றைக்கு இருக்கிறீர்கள். உங்களிடம் இந்த அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த இடஒதுக்கீட்டில் வெற்றி பெற்று இருக்கிறீர்களே, இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்த நீங்கள் ஏன் இந்த சமூகத்திற்கு இந்த மக்களுக்கு ஒரு இடத்தில் கூட குரல் கொடுப்பதில்லை? பல்வேறு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆணவ படுகொலை நடக்கின்ற போதிலும் சரி, அல்லது வேங்கவயல் மேல்பாதி போன்ற விஷயத்தில் கூட ஒரு இடத்தில் கூட இந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மேயர்களும் சட்டமன்ற உறுப்பினராக அல்லது சட்டமன்றத்திலே ஒரு வார்த்தை கூட பேசுவது இல்லையே என்ற வழியை பேசியிருக்கிறார். இது அவர் கூறுவது அப்படி உங்களுக்கு பேச விரும்பவில்லை அல்லது உங்களுடைய உரிமையாக அதை கருதி மக்களுக்கு பேசவில்லை என்றால் நீங்கள் அடிமைதான். திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியில் இடஒதுக்கீட்டில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றீர்களோ, தனித்தொகுதியில் வெற்றி பெற்றீர்களோ, தனித்தொகுதியில் வெற்றி பெற்று இந்த இடஒதுக்கீட்டை, இந்த நீதியை, சமூக நீதியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் பதவி சுகத்தை அனுபவிக்க கூடியவர்கள் நீங்கள். இந்த மக்களுக்காக, எளிய மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு இந்த சமூக நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூக நீதியை நீங்கள் என்றைக்குதான் வாய் திறந்து பேசுவீர்கள் அல்லது வாய் மூடி ஊமையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அனைவரும் திமுக அதிமுக அடிமை. நீங்கள் என்றைக்கும் இந்த எளிய மக்களுக்கானவர்கள் அல்ல. உங்களை விரட்டும் நேரம் வரும் என்ற தோணியில் பேசியிருக்கிறார். அதுவும் நிதர்சனமான உண்மையாகத்தான் வெகுஜன மக்கள் இதை பார்க்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னும் மேயர்களும் ஊராட்சி மன்ற தலைவர்களும் வார்டு நம்பர்களும் கவுன்சிலர்களாக பதவி சுகத்தை அனுபவித்து சுகபோகமாக வாழக்கூடிய உங்கள் வாழ்க்கை இந்த எளிய மக்களுடைய உழைப்பு, இந்த எளிய மக்களுடைய வலியை புரிந்து கொண்டு செயல்படவில்லை என்றால் நீங்கெல்லாம் இந்த பதவியில் இருக்கவே தகுதியற்றவர்கள் என்று கூறியிருக்கிறார். இதுவும் நிதர்சனமான உண்மைதான். நீங்கள் இப்படி வாயை மூடி ஊமையாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்திற்கு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசிய இந்த சமூக நீதிக்கு இந்த இடத்தில் நீங்கள் இழுக்கு செய்கிறீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். இந்த சமூக நீதியை நீங்கள் கூய் தோண்டி புதைக்கிறீர்கள் என்றுதான் அவர் பேசிய வழியிலிருந்து, அந்த இடத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயம் அண்ணன் திருமா அவர்கள் நாங்கள் எதிர் திசையில் அவரை பார்க்கிறோம் என்று கருதுகிறார். நாங்கள் உண்மையாகவே உள்ளபடியே அண்ணா உங்கள் பின்னாடிதான் நிற்கிறோம், நம்மை சூழ்ச்சி செய்து பிரித்திருக்கிறார்கள், நாம் எப்பொழுதும் ஒன்றுதான் என்று கூறியிருக்கிறார் ரஞ்சித் திரைப்பட இயக்குனர் அவர்கள். திருமா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்றும் நம்ம போய் பார்த்தோம். தலித்துகள் என்பதால் ஏதோ ஒரு திசையில் பிஜேபி போன்று இந்துத்துவ சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு தலித்து மக்களுடைய குரல் வழியில் இருக்கின்ற வேலையை செய்யக்கூடியவர்கள் எங்கு கூடினாலும் அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் யாரும் பங்கேற்கார்கள் என்று அவர் கூறியதை நாமும் காணொலியில் பார்த்தோம். அதையேதான் ரஞ்சித் அவர்கள் திரைப்பட இயக்குனர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். எந்த இடத்திலும் நாங்கள் உங்களுக்கு எதிரி அல்ல, நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், நீங்கள் எங்களை அழைத்து பேசுங்கள், நாம் ஒன்றிணைந்து பேசுவோம் என்று ரஞ்சித் கூறியிருக்கிறார். இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ரஞ்சித் அவர்களுக்கும் அல்லது திருமா அவர்களுக்கும் இந்த வெகுஜன மக்களுக்கும் நாம் கூறவிருப்பது, நீங்கள் தலித்திய அரசியலை தனிமைப்படுத்தி தலித்துகள் மட்டும் தனியாக தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெற முடியாது, தலித்துகள் தனித்து நின்று போராடினால் வெற்றி பெற முடியாது.
அப்பொழுது இந்த அரசியல் என்பது, இந்த சமூக நீதி என்பது சேர வேண்டும், மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும் என்றால் திருமா அவர்கள் சில மேடைகளில் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் என்று உள்ளார்ந்து பார்த்தால், நான் வெற்றி பெற்றதே தலித் மக்கள் வாக்குகள் மட்டுமல்ல, வெகுஜன மக்களுடைய வாக்குகளும் தான், வன்னியர்களுடைய வாக்குகளும் தான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ரஞ்சித் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரஞ்சித் அவர்களுக்கும் இன்னும் வெகுஜன மக்களோடு வெகுஜன அரசியலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று எல்லாருடைய கோரிக்கையும் இருக்குது, நம்முடைய வலியுறுத்தலாகவும் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை ரஞ்சித் அவர்களே கூறியிருந்தார். முன்பு சொன்னது போல் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் நடந்ததிலிருந்து இன்று வரைக்கும் அனைத்து சமூக மக்களும் இருக்கிறார்களே, சாதி மதம் பாராமல், இனம் பாராமல், மொழி பாராமல் என்று கூறினீர்களே அல்லவா, அதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. இங்கு சாதி மதம் பாராமல், மொழி பாராமல், இனம் பாராமல் என்றைக்கு வெகுஜன மக்களோடு சென்று உரையாடுகிறீர்களோ, எல்லாரோடையும் சேர்ந்து வாடும் நிலை உருவாகிறதோ, அன்றைக்குத்தான் இங்கு ஏற்றத்தாழ்வுகள் மாறும். சாதிய முரண்பாடுகள் வரும்போதெல்லாம் அதை நாம் சாதியகம் களை எடுக்கிறோம். அதே சமயத்தில் வர்க்க முரண்களும் இங்கு வந்து போய்கிட்டே இருக்கிறது. உள்சாதிகளுக்குள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை சாதிகளிலும் வர்க்க முரண் இருக்கிறது. அந்த வர்க்க முரணை அனைவருமே கூர்ந்து கவனித்தால் நமக்கு புரியும் வர்க்க முரண் என்ன என்பது. ஒருவன் கோடீஸ்வரனாக இருந்தால் லட்சாதிபதியை மதிப்பதில்லை, லட்சாதிபதி ஏழையை மதிப்பதில்லை. அதிலையும் நான் 10,000 வைத்திருக்கிறேன், நீ 1000 தான் வைத்திருக்கிறாய், உன்னை நான் ஏன் மதிக்க வேண்டும் என்று எல்லாம் இங்கு வர்க்க முரண் இருக்கிறது. சாதிய முரணும் மத முரணும் அதோடு சேர்ந்து வர்க்க முரணும் இருக்கக்கூடிய மக்களை தெளிவுபடுத்துகிறது என்றது நம்மளுடைய நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது, நம்மளுடைய கோரிக்கையும் இருக்கிறது. இதை நாம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். வெகுஜன மக்களுக்கும் ரஞ்சித் போன்றவர்களுக்கும் இன்னும் நாங்கள் ஒவ்வொரு சாதியாகவும் ஒவ்வொரு சங்கமாகவும் பிரிந்து செயல்படுவோம் என்று கூறக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்மளுடைய வேண்டுதலாக இது இருக்கிறது. யாரும் அப்படி பிரிந்து செல்லாதீர்கள். இனமாகவும் மொழியாகவும் சாதியாகவும் பிரியாதீர்கள். மக்கள்கள் மக்களாக, மனிதர்கள் மனிதர்களாக, மானுடமாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் கூறியிருக்கிறார். 30% இடஒதுக்கீட்டில் நாம் வெற்றி பெற முடியும் என்று. 30% இடஒதுக்கீட்டை வைத்துக்கொண்டு யாரும் வெற்றி பெற முடியாது. இன்னும் ஆணவ கொலைகளையும் ஆணவத்து கொலைகளுக்கு எதிராக சட்டங்கள் இயற்ற வேண்டும் என்று கூறும்போது இருக்கக்கூடிய சட்டத்தையே நாம் சரியாக பயன்படுத்தினால் போதும் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி கூறுமேனால், அப்படி நீங்கள் கூறுகின்றது உண்மைதான் என்றால், இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சங்கர் கௌசல்யா அவர்கள் தொடர்ச்சியாக ஆணவ குற்றங்களுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றுங்கள் என்று கருத்தரங்கம் நடத்துகிறார் அல்லவா. அந்த கருத்தரங்கம் நடத்துபவர்கள் தலித்துகள் அல்ல, முற்போக்காளர்கள், சாதி மதத்தை கடந்து இங்கு வெகுஜன மக்களுக்காக களத்தில் களமாடக்கூடியவர்கள். ஆகையால் இந்த ஆணவ குற்றங்களுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றுங்கள் என்று ரஞ்சித் அவர்களும் கேட்டிருக்கிறார். நாமும் அதை கேட்கிறோம். அண்ணன் எவிடன்ஸ் கதிர் போன்றவர்களும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். தோழர் கௌசல்யா சங்கர் அவர்கள் தொடர்ந்து ஆணவ குற்றங்களுக்கு எதிராகவும் கொலைகளுக்கு எதிராகவும் தனிச்சட்டங்கள் இயற்றுங்கள் என்று கேட்கிறார்கள். அதே சமயம் சட்டமன்றத்தில் அப்படி குற்றங்கள் நடப்பதை இருக்கிற சட்டத்தை வைத்துக் கொண்டு பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் கூறிய பிறகு பல ஆணவ கொடுமைகள் குற்றங்கள் இங்கு நடந்தேறி இருக்கிறது. ஆணவ கொலைகள் நடந்தேறி இருக்கிறது. இந்த ஆணவ கொலைகள் என்பது சாதி அடிப்படையில் மட்டுமல்ல, வர்க்க அடிப்படையிலும் இருக்கிறது. வர்க்கம் என்றால் முன்பு நம்ம கூறியது போல் ஏழை பணக்காரன் என்ற வர்க்க அடிப்படையிலும் இது நடக்கிறது. திராவிடர் மாடல் அரசு இது சமூக நீதி அரசா என்ற கேள்வியை வெகுஜன மக்கள் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த அரசு எளிய மக்களுக்கான அரசாகத்தான் இருக்குமேனால், இந்த அரசு வஞ்சிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் வர்க்க முரணற்று வாழ வேண்டும் என்று நினைத்தால்
இந்த ஆணவ குற்றங்களுக்கு எதிராக சட்டங்களை இயற்றுங்கள். இது சாதிய ஆணவ குற்றங்களை கடந்து வர்க்க ஆணவ குற்றங்கள் நடந்தாலும் அந்த நாம் கூறுவது சாதிய ஆணவ படுகொலைகளையும் வர்க்க ஆணவ படுகொலைகளையும் சாதிய ஆணவத்திற்கு எதிராகவும் மத ஆணவத்திற்கு எதிராகவும் வர்க்க முரணுக்கு எதிராகவும் வர்க்காணத்திற்கு எதிராகவும் யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது தனி சட்டம் இயற்றி கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதே வெகுஜன மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது, நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இங்கு செயல்படக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள், மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் விரும்புவது இந்த ஆணவ குற்றங்களுக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்களை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற கோரி தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கருத்தரங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை காது கொடுத்து கேட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.